ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு 2 விசில் வந்து குக்கரில் பார்த்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 துண்டாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு நான் தேங்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காயப்பொடி, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதில் போடுறதுக்கு வந்து மஞ்சள் பொடி, காரமுள்ள மிளகாவத்தல் பொடி, அது மாதிரி காஷ்மீரி மிளகாவத்தல் பொடி, இது வந்து கலருக்கு. அப்புறம் தேவையான அளவு உப்பு. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இதில் இப்போது காயப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு வந்து நல்லா சிவக்கட்டும். சிவந்த அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே எண்ணெயில் நல்லா பெரட்டிட்டு இந்த வெங்காயம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கினா போதும். போட்டுட்டு இதை வந்து ஒரு நல்லா 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பெரட்டி கொடுத்துருங்க. பெரட்டிட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது வேகிற அந்த கேப்பில் நம்ம வந்து உருளைக்கிழங்குல மசாலா பரட்டி வச்சுப்போம். உருளைக்கிழங்கு வந்து நான் 2 விசில் பார்த்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோ விசில் பார்ப்பீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து கையால் நல்லா சின்ன சின்ன துண்டாக உதுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கத்தியால் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உதுத்துண்டாச்சு. இதில் நம்ம மேற்கொண்டு இப்போது மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல காரமுள்ள வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதை கையால் நல்லா ஒன்று சேர பிரட்டிருங்கோ. ஸ்பூனால் கூட இதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குல எல்லா இடத்துலையுமே உப்பு காரம் நல்லா பிடிக்கிற மாதிரி பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து வதங்கிடுதான்னு பார்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கூட நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த காரக்கறி வந்து சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் அரைச்ச குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எது கூட வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். வெறுமனை கூட தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தில் இந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா ஒன்று சேர பிரட்டிருங்கோ. உருளைக்கிழங்கு வந்து எல்லாத்தையுமே நல்லா ஸ்பூனால் உடச்சி விட்டு நல்லா ஒன்று சேர கிண்டி வச்சுருங்கோ. கிண்டிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுட்டு எடுத்து நம்ம சர்விங் பவுலில் மாற்றிட்டா சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆகிடும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாள் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.